Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் and Aari embroidery ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாसेस எடுத்துட்டு இருக்கேன். கிளாसेस ஜாயின் பண்ணனும்னு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கோர்ஸோட ஃபீஸ், டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு Dress ஸ்டிட்ச் பண்ணும்போதும் மெஷின்ல நூல் கட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டா கட் பண்றேன் அப்படினு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நீங்க ஷார்ட்டா தான் கட் பண்றீங்க. இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் போடும்போது நீடில்ல இருந்து த்ரெட் ரிமூவ் ஆகாம இருக்கே. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம் அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை தான் வந்து எப்படி கட் பண்றது, எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து நான் இந்த த்ரெட் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. குட்டியா தான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடுத்து வந்து ஸ்டிச்சஸ் போட போறேன். இந்த மாதிரி ஷார்ட்டா கட் பண்ணிட்டு ஸ்டிச் போடும்போது நீடில் இருக்கு இல்லையா, நீடில்ல இருந்து இந்த த்ரெட் வந்து இப்படி ரிமூவ் ஆகி வெளியில வந்துருது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் மேடம் அப்படின்னு. இப்போ நான் ஸ்டிச்சஸ் போடுறேன் பாருங்க. இப்போ நான் ஸ்டிச் போட்டுட்டேன். இந்த கட் பண்றது வந்து இங்க கட் பண்றேன், ரொம்ப ஷார்ட்டா கட் பண்றேன். நான் அடுத்த ஸ்டிச்சஸ் போடுறேன் பாருங்க. இந்த த்ரெட் வந்து ரிமூவ் ஆகாம வரும். எனக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டா விழுந்துருச்சு. நான் இப்பவும் கட் பண்றேன், ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலா எல்லாரும் ஸ்டிச்சஸ் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். கரெக்டா அந்த ஃபேப்ரிக் முடிஞ்ச உடனே இந்த ஃபுட்டர் தூக்கிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணுவோம். ஸோ ரிமூவ் பண்ணி கட் பண்ணும்போது கொஞ்சம் த்ரெட் வந்து பெருசா கட் பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாம அடுத்த ஸ்டிச் போடுறேன். இந்த ஃபேப்ரிக்கோட எண்ட்லயே வந்து ஃபுட்டர் தூக்கிட்டு த்ரெட்டை வெளியில இழுக்காம அப்படியே ஸ்டிச்சாவே கண்டினியூ பண்றேன். ஸோ இந்த மாதிரி த்ரெட் வந்து இந்த பாபின்ல உள்ள த்ரெட்டும் மேல உள்ள த்ரெட்டும் வந்து ஸ்டிச்சாவே வந்து பின்னி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீடில்ல இருந்து த்ரெட் ரிமூவ் ஆகாது. நான் இப்போ வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் கட் பண்றேன் பாருங்க. த்ரெட் வந்து பின்னியே இருக்கு. இந்த த்ரெட் வந்து ரெண்டும் தனித்தனியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த த்ரெட்ல இருந்து நீடில்ல இருந்து வெளியில வரும். இந்த மாதிரி ஜாயிண்டா ரெண்டு த்ரெட்டும் ஜாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெளியில வராது. நான் இப்போ ரெண்டாவது ஸ்டிச் போடுறேன். வெளியில வரல. சோ நான் வந்து இந்த ஃபுட்டர் எவ்வளவு இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் வரலுமே கட் பண்றேன், ஷார்ட்டா கட் பண்றேன் பாருங்க. இப்போ இதே வந்துட்டு நான் இப்போ ஃபுட்டர் தூக்கிட்டு வெளியில த்ரெட் இழுத்துட்டு ஷார்ட்டா கட் பண்ணேன் அப்படின்னா அந்த த்ரெட் வந்து உள்ள போயிடும். இப்போ நான் ஸ்டிச் போடுறேன் பாருங்க, உள்ள போயிடும், த்ரெட் போயிருச்சு. எனக்கு ஸ்டிச்சஸ் விழல. ஸோ இதுதான் வந்து அந்த டெக்னிக். நீங்க வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஃபுட்டர் தூக்கிட்டு த்ரெட்டை வெளியில இழுத்து கட் பண்ணும்போது லென்த்தை விட்டு கட் பண்ணணும். ஸ்டிச்சோட அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட்டா கட் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் வந்து ஒருத்தவங்க நிறைய டைம் வந்து கேட்டிருந்தாங்க, மேடம் எப்படின்னு சொல்லுங்க, இது தெரியலன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் யோசிச்சேன், இது ஒரு பெரிய விஷயமா, இது எப்படி நம்ம சொல்றது, இது ஒரு வீடியோவா போட முடியுமா அப்படின்லாம் யோசிச்சேன். பட் இதை வந்து கமெண்ட்ல வந்து மெசேஜாவும் சொல்ல முடியல என்னால. அதனால ஒரு வீடியோவாவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதே மாதிரி நம்மளுக்கு வந்து டே டு டே லைஃப்ல வந்து டெய்லி நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அது வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோவாவே உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.